உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான காணொலியில் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். கடந்த ஒரு சில வாரமாகவே பார்த்தீங்கன்னா கமல் அவர்களுடைய படத்தை கர்நாடகாவில் தடை பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு தக்லீஃப் படத்தோட அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு பிறந்த குழந்தை தான் கன்னடம் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அதனால பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. எந்த அளவுக்குன்னா, கர்நாடக மாநிலத்தோட முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள், நடிகர்கள் அப்படின்னு பல பேர் கொந்தளிச்சிட்டாங்க. ஏன் கொந்தளிக்கிறாங்கன்னா, இல்லை தமிழ்ல இருந்துலாம் ஒன்றும் கன்னடம் வரல, எங்கள் மொழி தனி மொழி தானா தோன்றியது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு எதிர்ப்பை காட்டிக்கிட்டு இருக்காங்க. எதிர்ப்பு எந்த மாதிரினா, கமலுடைய அவர்களுடைய உருவமை ஏற்கிறதா இருக்கட்டும், இல்லை அவருடைய படத்தோட போஸ்டரை கிழிக்கிறதா இருக்கட்டும், இதில் உச்சமாக போயிட்டு தக்லீஃப் படத்தோட படத்தையே தடை பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் இல்லை தக்லீஃப் படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்ட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு கர்நாடகத்தில். அந்த கேஸ் போடுறப்ப அந்த நீதிபதி என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், நீங்கள் என்ன மொழியியல் அறிஞரா வல்லுநரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கமல் அவர்கள் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு, என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்ட்டு. அவர் எந்த மாதிரி பேசுவார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவர் எந்த அளவுக்கு மக்களுக்கு புரியாத மாதிரி புரியுற மாதிரி புரியாத மாதிரி புரியாது. இப்போ உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? இந்த மாதிரி தான் அவரும் பேசுவார். சரி, இப்போ அவர் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க. அவர் மன்னிப்பு கேட்க மாட்டாரு, நமக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்காரு, அவர் சரியானவரோ, நமக்கு அவர் கருத்து மேலாம் உடன்படலாம் கிடையாது. ஆனால் இப்போ தமிழுக்காக அவர் நிற்கிறாரு. அதனால் நம்ம கமலுக்காகவும் தமிழுக்காகவும் நம்ம அவருக்கு பின்னாடி நிற்க வேண்டியது இருக்குது. அவர் கொள்கை வேறு, அவருடைய கோட்பாடுகள் வேறு. நம்ம ஒரு மிகச்சிறந்த கலைஞன். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு தமிழுக்கு ஒரு பிரச்சனைனால தான் நம்ம வந்து கமலுக்காக பேசிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சரி, இப்போ நடிகர்கள் யாராவது வாயை திறந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் எவனும் வாயை திறக்கல. அதாவது தமிழுக்குன்னு வேணாங்க, இன்னைக்கு கமலுடைய படத்தை அங்கே தடை பண்ணுறாங்க. ஒரு சக நடிகர்களா, ஒரு நடிகர் சங்கத்தில் இருப்பாங்க, ஏதாவது ஒரு குரல் கொடுத்துருப்பாங்களா? எவனும் எந்த வாயும் திறக்கல. சூர்யா, கார்த்தி, இந்த எந்த நடிகராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த விசாலு குசாலு யார் இருந்தாலும் பரவாயில்ல, யாருமே ஒரு வாய் கூட திறக்கல. அவ்வளோ பயம். ஏன்னா இவங்க படம் அங்கே ரிலீஸ் ஆகாது. அவ்வளோ பயத்தை வச்சுக்கிட்டு தயவு செய்து போயிருங்களா. நீங்கள் அவ்வளோ மனிதாபிமானமாக இருக்கீங்க, ஒரு மொழிக்கு கூட உங்களால் முக்கியத்துவம் தர முடியலன்னா எதுக்கு தெரியல, எதுக்கோ ட்வீட்டு போடுறீங்களா? அதுக்கு பரவாயில்ல, இதுக்கு ட்வீட்டை போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. ஒரு சின்ன எதிர்ப்பு கிளம்புச்சுன்னா இங்கே மக்களிடையே ஒரு புரட்சி கிளம்பும். இங்கேயும் ஒரு எதிர்ப்பு இருக்குது, அதனால் நம்ம அமைதியாக இருப்போம் அப்படின்னு கர்நாடகாரங்களுக்கு தோணும். ஆனால் இவங்க எதுவுமே பண்ணுறதில்ல. இங்கே ஏதாவது பிரச்சனைனா, தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் ஏதாவது பிரச்சனை, முதலாக குரல் கொடுக்குறது நான் சீமான் அவர்கள் மட்டும்தான். வேல்முருகன் இப்போ கமலுக்கு ஆதரவாக நிற்கிறாரு. ஆனால் திருமாவளவனோட பார்த்தீங்கன்னா கமலுக்கு ஆதரவாக நிற்கிறாரு. வேற யாருமே வரல, எந்த ஒரு நடிகரும் வரல. சரி, நடிகர் இல்லையா, இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். அவர் ஏதாவது குரல் கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா, நேற்று தான் ஒரு ஷூட்டிங்கை முடிச்சாராம். இனிமேல் முழு நேர அரசியல்வாதியாக மாற போகிறார். சரி, நேற்றைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் முழு நேர அரசியல்வாதியாக மாறல, கமல் ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம்ல. மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு கமல் அவர் சொல்கிறார். ஒரு ஆதரவாக ஒரு அறிக்கை அவர் கேட்க முடியாதுங்க, அவர் உண்மையை தான் சொன்னார், அவர் ஒன்றும் தப்பாக பேசலை அப்படின்னு அறிக்கை விடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எதுக்கும் அறிக்கை விடுறீங்களே, சம்மந்தம் இல்லாமல் அறிக்கை விடுறீங்களே, இதுக்கு ஒரு அறிக்கை விட்டு போங்க. அவ்வளோ பயம் இருக்கா? ஏன்னா இவருடைய படம் ஜனநாயகம் படம் அடுத்து வரப்போகுது ஜனவரி மாதத்தில். அது கர்நாடகத்தில் ரிலீஸ் ஆகணும். அங்கே ஒரு நல்ல வசூலை பெறணும்ட்டு வாயில் பபுள் காமை போட்டுட்டு கம்முன்னு உட்காந்துருக்காங்க. இவர் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு நடிகருமே பேசலை. ஆனால் கமல் அவர்கள் துணிச்சலாக பார்த்தீங்கன்னா, என்னுடைய படம் அங்கே கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய தயாரிப்பு நிறுவனமே அறிவிச்சிருச்சு. அதாவது தக்லீஃப் படத்தோடது. இது வீரமா இல்லை இது வீரமா? எந்த சினிமாக்காரனும் இது வரைக்கும் வாயை திறக்கல. இதனால தான் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் வேணாம், எங்களுக்கு தமிழ்நாடு நடிகர் சங்கமே இருந்தாலே போதும். ஏன்னா இங்கே தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் எவன் தமிழன், எவன் மலையாளி, எவன் கன்னடம், எவன் தெலுங்குனே தெரிய மாட்டேங்குது, எவன் மனுஷனே தெரிய மாட்டேங்குது உண்மையை சொல்லணும்னா. அடுத்ததாக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள், கர்நாடகாவை சேர்ந்த முதல்வர் அவர்கள், அதாவது இங்கே கமல்ஹாசன் பேசியதுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எதிர்ப்பை அவர் கிளப்புறாரு. அவ்வளோ தூரம் அங்கே எதிர்ப்பை காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த முதல்வர், துணை முதல்வர் எல்லாருமே. ஆனால் இங்கே நம்ம முதல்வர் நேற்று ஈசாலா கப்னம்தே ஆர்சிபி அணி கப்பு ஜெயிச்சிருக்கு, அதுக்கு ட்வீட்டு போடுறாரு. ஒரு வாரமாக பிரச்சனை போயிட்டு இருக்கு, இந்த மொழி பிரச்சனை கர்நாடகாவுக்கும் தமிழுக்கும். அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல், எனக்கு புரியல. இப்போதான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது, நீங்களாம் உண்மையாகவே தமிழனாக இருந்தால் கண்டிப்பாக மானமுள்ள ஒரு தமிழர் யாராவது இருந்தாங்கன்னா, ஆட்சியில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு எதிராக குரல் கொடுத்துருப்பாங்க. காரணம், இங்கே நமக்கு சப்போர்ட்டாக யாருமே இல்லைங்கிறது சத்தியமாக தெரிய வருது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு திமுக, பாஜக, காங்கிரஸ், அதிமுக, இந்த டிவிக்கு எந்த கட்சியில வேணாலும் இருங்கடா, இவர் ஏன் பதில் சொல்லல அப்படின்னு யோசிச்சு பாருங்க பார்க்கலாம் ஒரு நிமிஷம். ஏன் முதல்வர் அவர்கள் ஏன் இதுக்கு எதிர்த்து ஒரு குரல் கூட கொடுக்கல? இன்னைக்கு ஆர்சிபி அணி வெற்றி பெற்றிருக்கு, அதற்கு ஆதரவாக இன்னைக்கு ஒரு ட்வீட்டை போடுறாரு வாழ்த்துக்கள் சொல்லி.
ஐயா கமல் அவர்களே, தயவு செய்து மன்னிப்பு கேட்காதீங்க. நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு தெரியும். எப்படி இவ்வளோ நாள் எங்களை புரிய வச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க, கேட்காம போகிறீங்க, கேட்டுட்டீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது. அதே மாதிரி தான் கமல் அவர்கள் எப்பவுமே பேசுவார். இப்பயும் அதான் பேசுவார். இனிமேல் அதுவும் பேச தான் போகிறாரு. தயவுசெய்து இந்த மன்னிப்பு கேட்குறத மட்டும் கொஞ்சம் மறந்துடுங்க ஐயா கமல் அவர்களே. நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் உங்கள் பின்னாலாம் நாங்கள் நிற்கிறோம்.